வசந்த் டிவி ரசிகர்கள் வணக்கம். இன்னைக்கும் தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில உங்களுக்காகவே தெரியாத பல விஷயங்கள கொண்டு வந்திருக்கேன். நெறைய பேரு இந்த ஹாட் வாட்டர் குடிக்கிறதுனால நம்முடைய ஃபேட்லாம் பர்ன் ஆகுது அப்படின்னு சொல்லி காலையில எந்திரிச்ச உடனே முதல் வேலையா ஹாட் வாட்டர் தான் குடிப்பாங்க. ஒரு சில பேர் 1 டம்ளர் குடிப்பாங்க. ஒரு சில பேர் 1 சொம்பு குடிப்பாங்க. ஒரு சில பேர் 3 லிட்டரே குடிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஹாட் வாட்டர் குடிச்சு குடிச்சு நான் ஃபேட்ட வந்து பர்ன் பண்றேன் அப்படின்னு சொல்லி நெறைய உடன் பருமனா இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்கும். அதனால இத ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா ஹாட் வாட்டர் குடிக்கிறதுனால ஃபேட் பர்ன் ஆகும் அப்படின்றதுக்கு எந்த ஒரு சயின்டிஃபிக் எவிடன்ஸும் கிடையாது. அது தெரியாமயே நம்ம வந்து குடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கும்போது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா ஹாட் வாட்டரோட ஒரு சில காம்பினேஷன்ஸ் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. காம்பினேஷன்ஸ்னா இப்போ உதாரணத்துக்கு இஞ்சிய தட்டி அந்த ஹாட் வாட்டர்ல போட்டு குடிக்கும்போது மேபி அது ஒர்க் ஆகலாம். ஆனா ஜெனரலா வெறும் ஹாட் வாட்டர் குடிக்கிறதுனால உடம்பு குறையுமா அப்படின்றதுக்கு சயின்டிஃபிக் எவிடன்ஸே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதற்கு மாறா ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய அந்த கோல்ட் வாட்டர் குடிக்கும்போது உடம்பு குறையுது அப்படின்னுவாங்க. இதெல்லாம் நம்ம கேட்கும்போது, "எப்பா என்னப்பா சின்ன வயசுல இருந்து என்ன இப்படி சொல்லி வளர்க்கவே இல்லையேப்பா" அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. ஆனா இந்த கோல்ட் வாட்டர் குடிக்கும்போது நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர் எப்படி இருக்கும்? நல்லா ஹீட்டா இருக்கும். உள்ள வரக்கூடிய அந்த கோல்ட் வாட்டர எப்படியாவது ஹீட் பண்ணும் அப்படின்றதுக்காக நம்ம பாடி இன்னும் அதிகமா வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ உஷ்ணத்த ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த டைம்ல ஃபேட் ஓரளவுக்கு பர்ன் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்கு மேபி ஏதாவது ஆக்சிடென்டலா நடந்த ஒரு சில விஷயங்கள் காரணமா இருக்கலாம். அப்படிதான் இப்போ நெறைய பேர் இந்த பிளட் தின்னர் அப்படின்ற ஒரு டேப்லெட்ட பத்தி கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அது எதுக்காக குடுப்பாங்க அப்படின்னா, ஹார்ட் பேஷண்ட்ஸ் உடைய பிளட்லாம் எங்கேயும் கிளாட் ஆகாம சீரா அவங்களுடைய ரத்தம் பரவறதுக்காக அந்த பிளட் தின் பண்ணி குடுக்கக்கூடிய பிளட் தின்னர் டேப்லெட்ஸ். ஆனா அதெல்லாம் 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு செடிய மாடுகள் சாப்பிடும்போது அதனுடைய ரத்த சோகையின் காரணமா அதுங்களுக்கு நெறைய பிரச்சனை வந்துச்சு. எங்கிருந்து வருது அப்படின்னு தேட ஆரம்பிச்சா, அந்த டைம்ல இந்த செடிய சாப்பிடுறதுனாலன்னு தெரிஞ்சது. அதோடைய காம்போனன்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரியே ரெடி பண்ணும் அப்படின்றதுக்காக தான் பிளட் தின்னர் அப்படின்ற ஒரு டேப்லெட்டே கொண்டு வந்தாங்க. ஆனா இதனால பல்லாயிரம் கோடி மக்கள் இப்போ வரைக்கும் உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்றது சாதாரண விஷயமா? ரொம்ப மெனக்கெட்டு உயிர குடுத்தாவது வொர்க் அவுட் பண்ணும் அப்படின்ற மாரி வொர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்க தான் செய்றாங்க. காலையில போவாங்க, மசில் லாஸ் ஆகாம இருக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்ட்ரென்த் ட்ரெய்னிங் பண்ணுவாங்க. அண்ட் ஈவினிங் போய் ஃபுல் கார்டியோ பண்ணுவாங்க. இதெல்லாம் எதுக்குன்னா, வெயிட் லாஸ் ஆகணும், மசில் லாஸ் ஆகக்கூடாது. ப்ராப்பரா வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஆனா, இதுல பல சிக்கல்களையும் சந்திச்சுட்டு தான் இருக்காங்க. என்னன்னா, இந்த ஃபுட் கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு விஷயம் டெஃபினட்டா இருக்காது. என்னதான் ஓடிக்கிட்டே இருந்தாலும், பசிச்சா ஏதாவது ஒண்ணு சாப்பிடலாம் அப்படின்ற மாரி இருக்கும். பசிக்கலனாலும் ஏதாவது ஒண்ணு சாப்பிடணும் ருசிக்காக அப்படின்னு இருக்கும். இந்த பிரச்சனைகள்லாம் வரதுனால, ஸோ இதோடைய கோர் பாயிண்ட்ட தெரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஸ்பேஸுக்கு போகிறவங்களுக்குலாம் ஒரு டேப்லெட் குடுப்பாங்க. அத சாப்பிட்டோம்னா அவங்களுக்கு பசியே எடுக்காது அப்படின்னு. அதே மாதிரி இங்க வாழக்கூடிய நம்மளுடைய ஹியூமன்ஸ்க்காக ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு சொல்லி, ஜப்பான்ல இப்போ ஒரு ஜெல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஜெல்லிய சாப்பிட்ட உடனே ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஸ்டொமக்ல போய் டெபாசிட் ஆயிருமாம். அந்த அமினோ ஆசிட்லாம் அப்படியே மேல வர விடாம போய் சமமாக்கிருது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால என்ன ஆகும்னா, உங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு பசி எடுக்காது. கொஞ்ச நேரம் என்ன, ஒரு நாள் உங்களுக்கு பசியே எடுக்காதுன்னு வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு அந்த ஜெல் போய் அப்படியே டெபாசிட் ஆயிடும். இதனால ஹெல்த்துக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல அப்படின்னு சொன்னாலும், அதுக்கான ரிசர்ச் எல்லாம் போயிட்டு தான் இருக்கு. பட் இது நடைமுறைக்கு வந்துருச்சு அப்படின்னா, உலகம் முழுக்க நடைமுறைக்கு வந்துருச்சு அப்படின்னா, டெஃபினட்டா இதனால பயன் இருக்கா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சிரும். ஆனா வெயிட் லாஸ், இந்த ஸ்ட்ரென்த் ட்ரெய்னிங், ஹெல்த் ரிலேட்டட்ல இந்த இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய மாற்றத்தை இது உருவாக்கும் அப்படின்ற மாரி நம்புறாங்க. தூக்கம் இல்லாம நெறைய பேர் கஷ்டப்படுவாங்க. இன்சோமேனியா அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்ததுக்கப்புறம் சுத்தமா அவங்களுடைய வாழ்க்கையே மறந்து போயிரும். ஏன்னா தூக்கம் இல்ல அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய நெறைய விஷயங்கள அவங்க இழந்துகிட்டே இருப்பாங்க அப்படின்ற மாரி ஒரு ரிசர்ச்சுமே சொல்லியிருந்துச்சு. ஏன்னா அவங்களால எதுலயுமே ஃபோக்கஸ் பண்ண முடியாது, கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. இதுக்கெல்லாம் பெரிய பெரிய பிரச்சனைகள் இல்லங்க. யோகா பண்ணாலே போதும் அப்படின்னு சொன்னாலும், அதெல்லாம் பண்றதுக்கு எங்கங்க முடியும் அப்படின்ற மாரி படு சோம்பேறித்தனமா இருக்கிறவங்களுக்காகவே ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, அதுதான் ஹெட் பேண்ட். அதாவது ஸ்லீப் ஹெட் பேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தூங்குறதுக்கு முன்னாடி இந்த பேண்ட போட்டு ஒரு பட்டன தட்டுனீங்கன்னா, அது ஆட்டோமேட்டிக்கா நம்ம தூங்குறதுக்கு என்ன செல் ஜெனரேட் ஆகணுமோ, அது ஆட்டோமேட்டிக்கா குடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வைப்ரேஷன்னால நமக்கு டோபமைன் அதிகமாகும். அதனால ரிலாக்ஸ் அண்ட் காம் மைண்ட் இருக்கும். சீக்கிரமாவே தூக்கம் வரும். நம்ம தூக்கம் வர்றதுக்காக பிரெயின்ல எந்த நர்வ் ஸ்டிமுலேட் ஆகுமோ, அந்த நர்வ ரொம்ப சீக்கிரமாவே இது ஸ்டிமுலேட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால இந்த பேண்ட போட்டுட்டு யாரெல்லாம் தூங்குறாங்களோ, அவங்களுக்கு சீக்கிரமாவே தூக்கம் வரும் அப்படின்றதையும் கண்டுபிடிச்சாங்க. அண்ட் இப்போ இது மேசிவ் சேலா இருக்கு. குறிப்பா ஐடி ஜாப்ஸ் பண்றவங்க எல்லாருமே இத வாங்கி வச்சிருக்காங்க. ஏன்னா அடிக்கடி ஷிஃப்ட் மாறிட்டே இருக்குல்ல. தூக்கம் சரியா வரமாட்டேங்குது அப்படின்றனால, அவங்க கிட்ட இது சேல் அதிகமாவே இருக்கு. இவங்க டைரக்ட்டா கார்ப்பரேட்டுக்குமே சேல் பண்றதாவும் சொல்றாங்க. அதனால நம்ம வாழ்க்கை தூக்கத்துக்காகவே ஒரு ரப்பர் பேண்ட டிபெண்ட் பண்ற மாரி ஆயிடுச்சு பாத்துக்கங்க. இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியிலும் தெரியாத பல விஷயங்கள தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாரி சூப்பரான கன்டென்ட்டோட உங்கள நான் வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர்.